என் தங்கப்பிள்ளையே, அற்புதமான இந்த சனிக்கிழமையினுடைய வெற்றி விடியலை என் குழந்தைக்கானதாக மாற்றிக் கொடுப்பதற்கு உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன். எந்த நாளாக இருந்தால் என்ன, எல்லா நாளுமே என்னுடைய குழந்தைக்கான நல்ல நாள்தான். என் தங்கமே, உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. நீ அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய நேரமாக இந்த நொடி கூட இருக்கலாம். அதனால் எந்த நொடி உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை எதிர்பார்த்து எல்லா நேரமும் நீ உன்னுடைய முயற்சியில் இருந்து விலகி நிற்காமல் செய்து கொண்டே இரு. என் குழந்தையை, ஒரு பறவையானது மரத்தினுடைய கிளையில் அமரும் பொழுது அது எந்த நேரத்திலும் முறிந்துவிடும் என்ற பயத்தில் அது அமர்வது கிடையாது. ஏனென்றால் பறவை நம்பிக்கொண்டிருப்பது அந்த கிளையை அல்ல, அது தன்னுடைய சிறகைத்தான் நம்பி அதில் அமருகின்றது. அதுபோலத்தான் என் பிள்ளை, நீயும் வேறு எந்த ஒரு விஷயங்களையும் நம்பி நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. உன் மீது நம்பிக்கை வைத்து நீ அதனை செய்து கொண்டிரு. நிச்சயமாக உன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ எந்த ஒரு காரியத்திலும் வைக்கின்ற முதலடி உனக்கான வெற்றிக்கு முதல் படி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் மீது நீ நம்பிக்கை கொண்டு எப்பொழுதுமே விழிப்போடு இரு. நல்லபடியாக உன்னுடைய உழைப்பினை நீ கொடுத்து கொண்டே இரு. என் தங்கமே, அறிவு உனக்கு எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நீ நிச்சயமாக சிந்தித்து கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயமாக எந்த ஒரு நாளுக்காக நீ போராடி கொண்டிருக்கின்றாயோ அந்த நாள் உன் வாழ்க்கையில் வந்தே தீரும். என் தங்கமே, அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதாக அமைந்து விடாது. உதவி என்பது எப்பொழுதுமே அடுத்தவர்களிடத்தில் இருந்து உனக்கு கிடைத்து கொண்டே இருக்காது. என் தங்கமே, கடைசியில் உன்னிடத்தில் மிஞ்சுவது உன்மேல் நீ கொண்டிருந்த தன்னம்பிக்கை மட்டும்தான். அதனால்தான் அம்மா என்றென்றைக்கும் உன்னிடத்தில் அதிகாலையில் சொல்லிக் கொண்டிருப்பது, உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ ஒரு பொழுதும் இழந்து விடாதே. என் தங்கமே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் விதியினுடைய சதியால் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் அதிகமாக பாவப்பட்டவன் கிடையாது. இதை நீ முதலில் புரிந்து கொள். அதிக கஷ்டத்தை அனுபவிக்கிறானே, அதிக சோதனைகளை தாங்குகிறானே என்று சொல்லி அவனை பார்த்து நீ பாவப்படாதே. எதற்கு தெரியுமா? அவன்தான் வாழ்க்கையில் அதிகமாக பக்குவப்பட்டு கொண்டிருக்கின்றான். அவன்தான் இந்த வாழ்க்கையை மிக விரைவாக தன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்துவிட்டு சந்தோஷத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றான். என் குழந்தையே, உன்னுடைய கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்றால் அந்த கனவுகளின் மீது அதிகமான காதலை நீ செலுத்திப்பார். யாருக்கு தன்னுடைய கனவின் மீது அதிக காதல் இருக்கின்றதோ அவர்கள் மிக விரைவாகவே அந்த கனவினை எட்டி பிடித்து விடுவார்கள். பொதுவாகவே வாழ்க்கையில் வெற்றி என்பது மற்றவர்கள் கைவிட்டு விட்ட பின்பும் அயராமல் தொடர்வதால் கிடைப்பதுதான். என் தங்கமே, யாரொருவர் அதை பெறச் சென்று அதில் முடியாமல் தோற்று நிற்கின்றார்களோ அப்பொழுது அவர்களை முந்திச் சென்று யாரொருவர்கள் அதை பெற்றுக்கொள்கின்றார்களோ அதுதான் வெற்றியாகும். என் தங்கமே, போட்டிகள் அதிகமாக நிறைந்த உலகம். உன்னை பின்தொடர்ந்து பலரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ செல்கின்ற பாதையிலேயே உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீ எங்கேயும் நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பதோ அல்லது முடியாது சில நாட்கள் கழித்து இந்த முயற்சியை தொடரலாம் என்றும் நீ நினைப்பாயானால் எல்லோருமே அவர்களின் இலக்கை அடைந்துவிட்டு உன்னை பார்த்து சிரித்து கொண்டே செல்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, மகிழ்ச்சி என்பது தற்செயலாக வருவது கிடையாது. அது உன்னுடைய விருப்பத்தால் உன்னை வந்து சேர்வது.
அதனால் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சி செய். நோயில்லாத வாழ்வு வேண்டும் என்று கேட்கின்ற என் பிள்ளை, முதலில் மனதில் கவலையில்லாத வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கு. உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் இல்லாமல், இந்த வாழ்க்கையில் உனக்கென்று எந்தவிதமான சோதனைகளும் இல்லாமல் என்றென்றைக்கும் என் குழந்தை மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நீ இருந்தால் போதும். தடுமாறும் பொழுதும் சரி, தவறி விழும் பொழுதும் சரி, ஒரு நாளும் கூச்சலிடக்கூடாது. ஐயோ, நான் விழுந்து விட்டேனே என்று ஒரு நாளும் சொல்லி புலம்பக்கூடாது. ஏனென்றால் அதை பார்த்து சிரிப்பதற்கு ஒரு கூட்டம் உன்னோடே இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, யாருடைய வார்த்தைகளுக்கும் என் குழந்தை ஒரு நாளும் நீ மனமுடைந்து போய்விடாதே. ஏனென்றால் அடுத்தவர்களின் வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கும் என்றால் மட்டும்தான் அது உன் வாழ்க்கைக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும். அதுவல்லாமல் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றே ஒரு சிலர் செய்கின்ற காரியங்களினால் அதை கேட்டு மனமுடைந்து நின்று விடாதே. வெற்றி என்பது உன்னுடைய லட்சியத்தை நீ படிப்படியாக உணர்ந்து கொள்வது. எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் உனக்கு இருந்து விட்டது என்றால் போதும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் தளர்ந்து நிற்காதே. ஒரு பொழுதும் சோர்ந்து இருக்காதே. என் தங்கமே, வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி என்பதனை புரிந்து கொண்டு முயற்சி செய்தால் எட்டும் உயரம்தான் உன்னுடைய வெற்றி என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, உள்ளத்தில் உறுதியோடு கொள்கின்ற நியாயமான ஆசை காலப்போக்கில் நிறைவேறாமல் போய்விடாது. உறுதியாக இருக்கும் பொழுது, எந்த ஒரு விஷயத்திலும் நியாயமாக நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் எல்லாமே காலப்போக்கில் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, இருளை நேசித்தால் விடியல் உனக்கு தெரிந்துவிடும். தோல்வியை நேசித்தால் வெற்றி உனக்கு தெரிந்துவிடும். உழைப்பை நேசித்தால் உயர்வு என்றால் என்னவென்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை நீ நேசித்தால் இந்த உலகம் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். எதை கண்டும் பயப்படாதே. எது என்னவாக மாறுமோ என்று எண்ணி வேதனைப்படாதே. எல்லாமே உனக்குள் தான் இருக்கின்றது. நீ நினைத்தால் அதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே அடுத்தவர்கள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்குத்தான் இருக்க வேண்டுமே தவிர, ஒரு பொழுதும் இன்னொருவர் வந்து உன் வாழ்க்கையை திருத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. நீ சரியாக இருக்கும் பொழுது அதை திருத்த யாராலும் முடியாதல்லவா? என் தங்கமே, யாருமே நீங்கள் குறைபாடற்ற சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் இன்னும் இதைவிட சிறந்தவனாக மாற நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. என் குழந்தை, நேற்று எப்படி கழிந்தது, நாளை எப்படி கழிய வேண்டும் என்று எண்ணி பார்ப்பவன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் நேற்றையும் நாளையும் புரிந்து கொள்ள ஒருவனுக்கு மனதிற்குள் தைரியமோ அல்லது அதற்கான வலிமையோ இருக்கிறது என்றால் அவனால் இன்றைய நாளை சந்தோஷமாக கடந்து வர முடியும். என் தங்கமே, எல்லாமே ஒருவனை குழப்புகிறது என்றால் அல்லது பயமுறுத்துகிறது என்றால் எதை பற்றியும் சிந்திக்காமல் இந்த நாள் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி மட்டும் சிந்தித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த வராகியானவள் என்றென்றைக்கும் உன்னோடு இருப்பேன் என்பதை மட்டும் அம்மா ஆணித்தரமாக எடுத்து சொல்லிக் கொள்கின்றேன். எதையும் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும். தொடங்கிய பிறகு என்னை துணையாக கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு அதனை வெற்றிகரமாக தொடங்கிவிடு. என்
தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.